அதுக்கப்புறம் நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இவங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்கல்ல, பாடி ஃபுல் செக்அப், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் உணரலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்று தான், இவங்க ஒன்று தான் பண்ணல இந்த டீமு. அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்போ நான் அந்த டென்ட்டில் தான் தங்கணும் வெளியில். அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட்டு. அது வந்து எனக்கு எத்தனை சினிமா குரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த ஊர் கேம்பிங் டென்ட்டில். ஸோ இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீரையா இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீமு. இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு. ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க.